டாட்டா, பாய் பாய். அம்மா நாங்கள் கிளம்புறோம். என்ன அம்மாவுக்கு ஸ்டார்டிங்லேயே பாய் சொல்லிட்டு எங்கேயோ கிளம்பிட்டோம் நீங்கள் நினைக்கிறீங்களா? எங்கேயோ இல்லையா மக்களே. இன்றைக்கி என்ன நாள்? ஹாப்பி கிறிஸ்மஸ் டு யூ ஆல். எஸ், மேரி கிறிஸ்மஸ். ஏசு கிறிஸ்து பிறந்த நாளான இன்று பக்கத்தில் இருக்கிற எங்கள் ஊர் சர்ச்சு, அதாவது அச்சரப்பாக்கம் மழைமலை மாதா கோவிலில் எங்கள் குடும்பத்தோடு நாங்கள் போய் இன்றைக்கி கிறிஸ்மஸ் செலிப்ரேஷனை அட்டன் பண்ணலான்னு முடிவு பண்ணி கிளம்பிட்டோம். தெருவில் பாருங்கள் கடை எவ்வளோ ஜெகஜோதியாக இருக்குன்னு. நம்ம பிள்ளைங்க சும்மா இருப்பாங்களா? போகும்பொழுதே இது வேணும் அது வேணும்னு லிஸ்ட்டு போடவே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இதுதாங்க என்ட்ரன்ஸ் ஆர்ச்சு. எவ்வளோ கிராண்டாக இருக்கு இல்லையா? வாங்க பார்க்கலாம். உள்ள கிறிஸ்மஸ்க்கான செலப்ரேஷன் ரொம்ப சூப்பராகவே கிராண்ட் டெக்கரேஷன் பண்ணியிருந்தாங்க. மலை அடிவாசல்ல இருந்து மேலே வரைக்கும், மேல் உச்சி வரைக்கும் கலரான லைட்டில் செம்மையாக டெக்கரேஷன் பண்ணியிருந்தாங்க. ஃபஸ்ட்டு இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸிபிஷன் தாங்க. எங்களை விட ஆதிரை எவ்வளோ ஈகராக இருக்கிறாங்கன்னு பார்த்தீங்களா? எல்லாருக்கும் ஹாய் சொல்லியாச்சுங்களா? எக்ஸிபிஷன் போய் பார்க்கலாமா ஆதிரை? வாங்க வாங்க வாங்க. இந்த மெகா குடில் எக்ஸிபிஷன், இந்த கண்காட்சி கிறிஸ்மஸ் அன்னைக்கு மட்டும் கிடையாதுங்க, ஃபெப்ரவரி மாதம் வரைக்கும் இருக்குது. இதுக்கான என்ட்ரன்ஸ் டிக்கெட்டு 10 ருபீஸ் அப்படின்ற மாதிரி கலெக்ட் பண்ணுறாங்க. நம்ம 10 ருபீஸ் கொடுக்கறது மாத்திரம் இல்லாமல் நம்ம நேமு, நம்ம எந்த ஊர்லேருந்து வரோம், நம்மளோட கான்டாக்ட் நம்பர் எழுதி அந்த குலுக்கல் சீட்டில் போட்டு பம்பர் ப்ரைஸ் கிடைக்கும்னு போட்டிருந்தாங்க. இங்கே பாருங்கள், ஃபுல்லாக அனிமல் செட்டப்ஸு, லைட் செட்டிங்கு செம்ம கிராண்டாக இருந்ததுங்க. ஆதிரியை பிடிச்சி கட்ட முடியல, ஆட்டம் அவ்வளோ அம்சமாக இருந்தது. பார்த்தீங்களா அனிமல்ஸ்லாம் எப்படி இருக்குது? லயன், மங்கி. பாப்பா என்ன பண்ணுற? ஆதிரை விடுங்க, அவங்க ஜாலியாக என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம கிறிஸ்மஸ்னால் என்னன்னு தெரிஞ்சுக்கலாங்களா? உலகம் முழுதும் கொண்டாடப்படுற மிக முக்கியமான ஒரு பண்டிகையில் கிறிஸ்மஸும் ஒன்றுங்க. கிறிஸ்துவர்களின் கடவுளான இயேசு கிறிஸ்துவின் பிறப்பை குறிக்கிறது தான் கிறிஸ்மஸ். இது ஆண்டுதோறும் டிசம்பர் 25ஆம் தேதி கொண்டாடப்படுகிறது. நம்ம என்றைக்கு வந்திருக்கிறோம்? டிசம்பர் 24 மிட்நைட் 12 இங்கே இந்த சர்ச்சில் ப்ரேயர் நடக்க போகுது. அதை நம்ம பார்க்குறதுக்கு தான் இங்கே வந்திருக்கோம். அதுக்கு முன்னாடி இந்த குடில் கண்காட்சியை ரசிச்சுட்டு போகலான்னு உள்ளே இறங்கிட்டா ஆதிரை ஆட்டம் தாங்க முடியலங்க. இங்கே பாருங்கள், மழைமலை மாதா கோவிலில் இருக்கிற இந்த விஸ்வாச கோபுரத்திலோட என்ட்ரன்ஸில் தான் மெயின் குடில், அதாவது இயேசு கிறிஸ்து பிறப்பதை குறிக்கிற மாதிரி இருக்கிற அந்த ஆட்டு தொழும், அந்த தொழும் சொல்வீங்களா, இந்த செட்டப் ரெடி பண்ணியிருக்கிறாங்க. என்ன இந்த இடம் எம்டியாக இருக்குன்னு பார்க்குறீங்களா? நல்லா பாருங்கள், மாதா இருக்கிறாங்க இல்லையா? இந்த இடத்துல இருக்கிற இந்த தொட்டி ஏன் எம்டியாக இருக்குன்னா, இப்போ நாங்கள் வந்திருக்கிறது டிசம்பர் 24 11 அதாவது 12 ஆனால் தான் இயேசு கிறிஸ்துவை இந்த இடத்துக்கு கொண்டு வருவாங்க. ஏன்னா அப்போ தான் அவர் பிறந்ததாக நம்மளுக்கு கொண்டாடப்படுறோம் இல்லையா? ஹாப்பி கிறிஸ்மஸ் டு யூ ஆல். இந்த குடியில் என்ஜாய் பண்ணதுக்கப்புறம் இதுக்கு அடுத்து என்ன இருக்குது இந்த எக்ஸிபிஷனில், ரொம்ப ஸ்பெஷலாக இருக்குது, போய் சுற்றி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் கிளம்புனு முடிவு பண்ணிட்டோம். ஆனால் ஆதிரைக்கு இங்கேருந்து வர்றதுக்கு சுத்தமாக மனசே இல்லை. அங்கேருந்து கிளம்பி கொஞ்சமாக சுற்றி பார்க்கலாம் அப்படின்னு வெளியில் வந்துட்டோம். இங்கே எல்லா அனிமல்ஸோட ஸ்டாச்சுஸும் உட்டனில் அந்த மாதிரி தான் செட் பண்ணி வச்சுருந்தாங்க. ஆனால் அங்கே ஒரு பாண்டு, ஒரு சின்ன குளம் மாதிரி, ஒரு குட்டை மாதிரி ரெடி பண்ணியிருந்தேன். அந்த செட்டப்பில் இருந்த டக்கு, ஸ்பான் எல்லாமே ரியலான ஒன்று. அதுங்க போட்ட சத்தத்துலேயும் அது தூங்குற அழகையும் பார்த்து ரசிக்கிறது அவ்வளோ அற்புதமாக இருந்ததுங்க. 1 to 10 நம்பர்ஸ் லைனை அரேஞ்ச் பண்ணி நம்மளுக்கு தேவையான சில இம்பார்ட்டன்ட் கோட்ஸ்லாம் போட்டிருக்காங்க. நீங்களே பாருங்கள், நான் படிக்கணும்னு அவசியமே கிடையாது. ஒரு நம்பருக்கும் முக்கியமான விஷயங்கள் நிறையவே போட்டிருந்தாங்க. அவ்வளோ அற்புதமான வரிகள்ங்க. உண்மையாலே அதெல்லாம் படித்து பார்க்கும்போது இதெல்லாம் செஞ்சால் இன்னும் நல்லா இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குமோ, நம்ம ரொம்ப ஹெல்த்தியாக இருப்போமோ அப்படின்ற அளவுக்கு தோணுச்சு. நிறைய விஷயங்கள் புதுசாகவும் இருந்தது. அதில் இந்த 8th கோட்டு பாருங்களேன், 8 மணி நேரம் தூக்கம் ரொம்ப அவசியம். 9 பழக்கங்களை கண்டிப்பாக விடுங்கள். என்னென்னு பாருங்கள், பொறுமையாக நீங்களே படிங்க, உங்களுக்கே நல்லாவே புரியும். இதெல்லாம் நானே இன்றைக்கி தான் புதுசாக கற்றுக்கிறேன். இதில் அட்லீஸ்ட் ஒரு 5 ஆச்சும் விடணும்னு நான் டிசைட் பண்ணிட்டேங்க. நீங்களும் அந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். ஸ்கூலில் டீச்சர் போட சொன்ன அந்த தோப்பு காரணம்லாம் இப்போ பாருங்களேன், 10 முறையாச்சும் நம்ம டெய்லி தோப்பு காரணம் போடணுமா? அது நம்மளுக்கு அவ்வளோ ஹெல்த்தியான விஷயமா? இதை பார்த்துட்டே வந்துட்டு இருக்கும்போது ஒரு எலஃபென்ட் ஸ்டாச்சு பார்த்த உடனே ஆதிரைக்கு ஒரே குஷி. அது மேலே ஏறி உட்காரணும், யானைன்ட்டு. அதனால் அது மேலே உட்கார வச்சு அவங்களே ரொம்ப ரசிக்க வச்சிட்டோம். அந்த யானை பொம்மை மேலேருந்து ஆதிரி கீழே இறங்க சொல்கிறதுக்குள்ளே எங்களுக்கு அவ்வளோ கஷ்டமாயிடுச்சுங்க. அது என்னவோ தெரில, குட்டீஸ்க்கு இந்த அனிமல்ஸ்னால் அவ்வளோ பிடிச்சிருக்கு. உங்களுக்கு டைம் கிடைச்சா உங்கள் குட்டீஸ் கூட இந்த மாதிரியான இடங்கள்லாம் போய்ட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்கள். பிகாஸ் திஸ் இஸ்
லீவ் டைம் எல்லா கோட்ஸையும் ஃபுல்லாக பார்த்து முடிச்சுட்டு அந்த யானை சவாரியை முடிச்சுட்டு வெளியில் வரலான்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டோம். உங்களுக்கு டைம் கிடச்சா இந்த கோவிலில் இருக்கிற இந்த எக்ஸிபிஷனை February month வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. வந்து ஃபேமிலியோடு என்ஜாய் பண்ணுங்கள். இந்த ட்ரெஸ்ஸில் ஆதிரி பார்க்குறதுக்கு சாண்டா கிளாஸ் மாதிரி இல்லைங்க, ரெட் கலர் ட்ரெஸ் தான் கிடைக்கல. ஆனால் இது பார்க்குறதுக்கும் குட்டி சாண்டா கிளாஸ் மாதிரி தான் இருக்குது. அவர் ஆட்டம் அந்த மண்ணில் சிட்டிங் ஸ்டாண்டிங் பொசிஷனில் சாண்டா கிளாஸ் டான்ஸே தான் அவங்களுக்கு அந்த மியூசிக்கை கேட்ட உடனே அவ்வளோ ஜாலியாக என்ஜாய் பண்ணாங்க. நாங்கள் இப்போ கிளம்ப போகிறோம். ஹாப்பி கிறிஸ்மஸ் டு யூ ஆல்.